நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்போர்ட் பிக்சர் ஒர்க் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப் cs6ல் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதுதான் எனக்கு தேவையான பாஸ்போர்ட் பிக்சர். இந்த பிக்சர் வந்து ஒரு வீட்டில் வச்சு ஷூட் பண்ணுது. நீங்கள் எப்போதுமே பிக்சரை ஷூட் பண்ணும்போது பவுன்ஸ் பண்ணி ஷூட் பண்ணுங்கள். இன்னொன்று, ஷூட் பண்ணதுக்கு முன்னகட்டி செவர் பக்கத்தில் நிற்க வச்சுருந்தீங்கன்னா செவர்லேருந்து கொஞ்சம் ஒரு அடி முன்னால் வரவை சொல்லி நீங்கள் ஷூட் பண்ணுங்கள். எனக்கு இடம் பத்தாதனால நான் வந்து பக்கத்தில் நின்று ஷூட் பண்ணதுனால என்ன ஆயிருக்குன்னா, இந்த கழுத்து கீழே லைட்டாக ஷேடோ, இந்த காது பக்கத்தில் கூட இந்த இடத்துல ஷேடோ இருக்குது. இந்த ஷேடோ கூட வேணாம் விட்டுறலாம். ஆனால் இந்த கழுத்து பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் தாடி வச்சுருக்காரு, இதை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால தான் நீங்கள் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் நின்று அவங்களையுமே செவர் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் முன்னதள்ளி வர வச்சு ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவுன்ஸ் பண்ணி ஷூட் பண்ணும்போது ஷேடோங்கிறது பார்த்திங்கன்னா வராது. சரிங்களா? ஓகே, இப்போ இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிராப் பண்ணிடலாம். பாஸ்போர்ட் பிக்சரு நான் என்ன பண்ணுறேன், கிராப் டூல் எடுத்துக்கிறேன். சைஸ் என்ன 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத சைஸ் நான் வந்து வச்சுட்டு இப்போ அப்படியே என்ன பண்ணுறேன், கிராப் பண்ணுறேன். பிக்சர் வந்து கிராப் பண்ணும்போது எல்லாருமே இப்படி பெருசாக கிராப் பண்ணுறாங்க. கொஞ்சமாக சின்னதாகவே கிராப் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போது இதை வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கிராப் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பட்டனில் கூட இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி உங்கள் பட்டனில் கூட உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டேன். இன்னொன்று, இதில் ஒரு கோடு காட்டுது பார்த்தீங்களா, நான் வந்து எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த கண்ணியமையும் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இது எனக்கு கரெக்டான ஒரு மிட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா? சில பேர் வைக்கிறது கொஞ்சம் இப்படி சைடு போயிடும், அப்படி இல்லைனா இந்த சைடு வந்துடும். சரிங்களா? நான் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே போல் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டை நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். எனக்கு பிக்சர் பார்த்தீங்கன்னா கிராப் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு பிக்சரை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கலர் கரெக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணிடலாம். இதில் ரொம்ப ஒரு வித்தியாசமான கலர் கரெக்ஷன் இருக்கும். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் பென் டூல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். பென் டூலில் மேலே பேத் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இருக்கட்டும். சரிங்களா? அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒன்றும் பார்த்தீங்கன்னா இதில் தேவையில்லை. சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு இந்த ரப்பர் பேண்ட் அப்படிங்கிறது வேணும்னா நீங்கள் இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், பிக்சரை ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். கட் பண்ணுறது நார்மலாக சிங்கிள் கிளிக்லேயே தான் நான் கொண்டு போகிறேன். சரிங்களா? பென் டூல் வச்சு கட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பென் டூல் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே பென் டூல் பற்றி தெரிஞ்சிருக்கோம். பாஸ்போர்ட் பிக்சர் ஒர்க்கிங் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் cs6 cc வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளால் எடிட் பண்ண முடியும். cs6 பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க ஒரு சில பேர். ஆனால் cc பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாற முடியல. ஏன்னா பிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிசியை வேணும். அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி நல்லா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதனால தான் cs6ல் பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். பிக்சரை நான் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்ரெலாம் வரண்டாம். சரிங்களா? அந்த இதெல்லாம் நம்ம ரெண்டாவது ஹேர் டீட்டெயில் ரெண்டாவது எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து கட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பழகி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் நீங்கள் பாஸ்போர்ட் பிக்சருக்கு அவங்களா கொடுக்குற ஃபோட்டோ கூட இப்படி தான் இருக்கும். ஏதாட்டும் ஒரு பிக்சர் இந்த மாதிரி நீங்களே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஃபுல் செலெக்ஷன் முடிச்சுட்டு Ctrl என்டர் கொடுத்தா இந்த மாதிரி செலெக்ஷன் வரும். ஃபெதர் ஒரு 1.2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், மாஸ்கிங் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா? பிக்சரை நான் வந்து அழகாக அப்படியே கட் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த பேக்கில் இருக்கக்கூடிய லேயரில் இந்த ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேர் எடுத்துடலாம். இப்படி இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்து இந்த ஹேரை செலக்ட் பண்ணி Ctrl+J. இப்போது இதை Ctrl+J போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னா ஒரு சாலிட் கலர் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல சாலிட் கலர். நான் வந்து சொல்கிறது பொறுமையாக சொல்லுவேன், நீங்கள் பண்ணுறது ஸ்பீடாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிங்கிறதுல 100 வச்சுட்டு மிச்ச கலர்லாம் 0 கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் அழகாக கிடச்சிடும். பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஹேர் டீட்டெயிலை வந்து நம்ம எடுத்துடலாம். ஹேரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். Ctrl+U கொடுத்துட்டு இந்த சேச்சுரேஷனை ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. அப்புறமா பிளெண்டிங் மோடு ரெண்டே 3 மெத்தடு 3 ஸ்டெப்பு தான். கலரை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிட்டு பிளெண்ட் மோடு என்ன பண்ணுறோம், மல்டிபிள் கொடுக்குறோம். Ctrl+M கர்வ்ஸ் அப்ளை பண்ணி இந்த கடைசியாக இருக்க டூல் எடுத்து அவுட்டரில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த ஹேர் நம்மளுக்கு கிடச்சிரும். வேறு தேவையில்லாத இடங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் எரேசர் டூல் எடுத்து இந்த மாதிரி எரேசர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஓகே.
இங்கே இருக்க ஹேர்லாம் வேண்டாம் சரிங்களா. ஒரிஜினல் பிக்சரில் இங்கெல்லாம் ஹேர் இருக்குது, பட் இதை எடுத்தோன்னா நல்லா இருக்காது. அதனால் ஃபேஸ் கிட்ட இருக்க ஹேர்லாம் நான் கட் பண்ணிட்டேன். இந்த ஹேரில் தலையில் இருக்க ஹேர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது எனக்கு தேவையான ஹேர் டீட்டெயில் கிடச்சிருச்சா. என்ன பண்ணலான்னா இப்போ அவுட்ரை மட்டும் சின்ன எரேசிங் நான் வந்து ப்ரஷ் டூல் எடுத்து மாஸ்க் பண்ணியிருக்கனால மாஸ்கிங்லேயே பண்ணுறேன். நீங்கள் Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் போட்டிருந்தீங்கன்னா எரேசர் டூல் எடுத்து எரேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா போகுது. இதுக்கு காரணம் என்னென்னா மேலே என்னோடய பிளண்ட் மோட் மாறி இருக்குது. இது சில நேரங்களில் நம்ம கவனிக்க மாட்டோம். கவனமாக பாருங்கள். மேலே பிளண்ட் மோடை நார்மல் வச்சுட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணுறேன், மாஸ்க்கை டச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பெயிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் எனக்கு வந்து வரல. எப்போதுமே நம்ம எடிட் பண்ணும்போது ஃபோட்டோஷாப்பில் நல்ல கவனம் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. திடீர்னு ஏதாட்டும் ஒன்று வரும், நம்மளுக்கு வந்து அப்படியே குழம்பிடும். இப்போ இதில் என்ன பண்ணலாம், ஜே டூல் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் இதை என்ன பண்ணுறேன், இந்த பருக்களை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். மாஸ்க் செலக்டில் இருக்குது, பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு பருவை மட்டும் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஃபில்டரில் போயிட்டு இந்த ஸ்கின் ஃபைனர் அப்படிங்கக்கூடியதை நான் வந்து அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஸ்கின் ஃபைனர் பார்த்திங்கன்னா அப்ளை ஆகிடுச்சா. இப்போது இதோட இந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. லைட்டாக இருந்தால் போதும் சரிங்களா. இப்போ இதில் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸ்கின் ஃபைனர் பார்த்திங்கன்னா அப்ளை ஆகிடுச்சு. இப்போது பிக்சரை வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறான்னு சொல்லி பாருங்கள். இப்போது இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம தனித்தனியாக ஒர்க் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். இப்போது இந்த ஷார்ட்டில் டீட்டெயில்ஸ் தனியாக வேணும், இவங்க ஃபேஸ் டீட்டெயில் தனியாக வேணும், ஹேர் டீட்டெயில் தனியாக வேணும். இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணால் நம்ம பிரிண்ட் அடித்து கையில் பிக்சர் வச்சு பார்க்கும்போது அப்படியே பிரமாதமாக இருக்கும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட்டுக்கு என்ன பண்ணுறேன், இந்த குயிக் செலெக்ஷன் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அப்படியே ஷார்ட் மேலே ட்ராக் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், ஷார்ட் அப்படியே பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ஆகும். இப்போது செலெக்ஷன் எனக்கு ஆகிடுச்சு, ஷார்ட் வந்து செலெக்ஷன் ஆகிடுச்சு. ஓகே, என்ன பண்ணுறேன், ஃபெதர் ஒரு 10 அப்படிங்கிறத கொடுத்துட்டு Ctrl M கொடுக்குறேன். கர்வ்ஸ் இதில் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபிங்கர் மாதிரிக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டூலை. இதை வச்சு நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ரொம்பவே அக்யூரேட்டாக நம்மளால் பண்ண முடியும். இதை எடுத்துக்கிறேன், இங்கே ஒரு டச் பண்ணுறேன், இங்கே ஹைலைட் இருக்குங்களா. இப்போ இதை டச் பண்ணிட்டேன்னா நம்ம இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொறுமையாக மறுபடியும் பாருங்கள். கர்வ்ஸ் Ctrl M கொடுக்குறேன். இந்த டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்து ஷார்ட்டில் வச்சுட்டு அப்படியே டவுன் பண்ணோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த ஷார்ட்டில் என்ன ஷார்ட், இது என்ன கலரு, அதுக்கு ஏற்ற டீட்டெயில்ஸ் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய அந்த டிசைனிங், அந்த பட்டன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக நம்மளுக்கு தெரியுதுங்களா. இன்னும் நீங்கள் அக்யூரேட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் அப்ளை பண்ணுங்கள். டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்து இதுதான் ஹைலைட், இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், உங்கள் மவுஸை வச்சு செலெக்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்க்ரோல் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அதை டவுன் பண்ணிங்கன்னா துல்லியமான வேல்யூ நீங்கள் வைக்க முடியும். ஆனால் நீங்கள் இங்கே வேல்யூ பார்க்கக்கூடாது, உங்கள் பிக்சரை தான் பார்க்கணும் சரிங்களா. அப்படியே பொறுமையாக நான் இந்த அளவுக்கு எனக்கு ஷார்ட்டில் வந்து டீட்டெயில்ஸ் இவ்வளோ எனக்கு வேணும். இப்போ இது ஓகே கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன். ஃபேஸை மட்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா செலெக்ஷன் ஆகிடுச்சா ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபெதர் ஒரு 10 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு கர்வ்ஸ் Ctrl M, இந்த டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்து இங்கே வந்து ஒரு டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ இருக்குது பாருங்கள், அதை லைட்டாக நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். சின்ன ஒரு கான்ட்ராஸ்ட் வேணும், அதுக்கும் Ctrl M கர்வ்ஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறேன், டார்க்கான ஒரு இடத்துல டச் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ என்ன பண்ணுறேன், அப்படியே லைட்டாக டவுன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பிக்சர் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. இன்னும் உங்களுக்கு வேறு எதுவும் வேணும்னா லெவல் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். Ctrl L லெவலில் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேலையை டச் பண்ணி லைட்டாக டார்க் ஏற்றுறானா, அப்படி டேப் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் வரும். இதில் என்ன பண்ணுறேன், லைட்டாக இந்த மிட்டோன் கொஞ்சம் ஏற்றுறேன். அதுக்கப்புறம் டேப் கொடுத்து லைட்டாக ஹைலைட் ஏற்றுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வேல்யூ ஏற்றும் போது பிக்சர் வந்து பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்கும். இதை பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஒரிஜினலில் ஷூட் பண்ணும்போது ஷார்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இல்லை, மற்றபடி ஃபேஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா ஃப்ளாஷ் நாம் போட்டு ஷூட் பண்ணும்போது அதோட டீட்டெயிலெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா மங்கின மாதிரி ஆயிரும். இப்போது இந்த பிக்சர் பாருங்கள் எப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஹேரை கூட என்ன பண்ணலாம், லைட்டாக இப்படி ஒரு செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதை கூட கொஞ்சம்
கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஃபெதர் கொடுத்து பண்ணணும் சரிங்களா. ஃபெதர் ஒரு 10 கொடுத்துட்டு Ctrl M கொடுக்குறேன். இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைட்டாக கம்மி பண்ணுறேன். இது வந்து நம்ம இப்படி ட்ராக் பண்ணும்போது நம்ம ஓவராக பண்ணிடுவோம் சரிங்களா. நம்ம அப்படியே அக்யூரேட்டாக பண்ணோன்னா இந்த மாதிரி வேல்யூ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா பார்த்திங்கன்னா டீட்டெயில் கிடைக்கும். இப்போது ஓவரால் சூப்பராக பார்த்திங்கன்னா எனக்கு பிக்சர் கிடச்சிருச்சு. இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் பாருங்கள், இந்த பக்கமும் லைட்டாக மந்தமாக இருக்குது. நல்லா பாருங்கள், பிக்சர் பார்க்கும்போது தெரியும். சென்டரில் வெளிச்சம் நல்லா பட்டிருக்கு, இந்த இடத்துலையும் படலை. அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மேஜிக் வேன் டூல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு கிளிக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி கூட ஒரு செலெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபெதர் என்ன பண்ணுறேன், ஒரு 10 கொடுத்துட்டோமா, நம்மளுக்கு அந்த ஏரியா மட்டும் செலெக்ஷனில் இருக்கும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப கர்வ்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த மிட்டோனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த அவுட்புட் இருக்குது பாருங்கள், இதில் வந்து லைட்டாக அப்படியே ஏற்றிக்கிட்டே வரலாம். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸுக்கு வந்து எனக்கு கரெக்டாக வந்து அப்ளை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது ஒரிஜினல் ஃபேஸு, இது எடிட்டிங் பண்ண ஃபேஸு. ஆனால் இது ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்மியாக தான் நம்ம அப்ளை பண்ணணும் சரிங்களா. என்ன பண்ணுறேன், லைட்டாக இந்த டார்கெட் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்து இங்கே டச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த அவுட்புட் அப்படிங்கிறதுல லைட்டாக. ஸோ இது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக எனக்கு பிக்சர் கிடச்சிருச்சு. இப்படி வச்சு நீங்கள் பாஸ்போர்ட் ஒரு பிரிண்ட் அடிக்கும்போது ஷேர்ட் டீட்டெயில்ஸ் நல்லா தெரியும். இதில் வந்து இந்த பிக்சரில் பார்க்குறதுக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னு பாருங்கள். ஃபேஸ் நல்லா தெரியுது, அப்புறம் அவங்க ஷேர்ட்டு, இது ரெண்டையுமே நல்லா பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த பிக்சர் பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஷேர்ட்டில் இன்னும் கூட டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். ஸோ எனக்கு இது வந்து போதும் சரிங்களா. இப்போது இதை நாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் விட்டுருக்கலாம். ஆக்ஷன் நிறைய பேர் வேலை செய்யலைன்னு சொல்லி கேட்குறீங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் ரெசல்யூஷன் நீங்கள் எவ்வளோ வைக்கணும்னு சொல்லி பாருங்கள். 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் 600 ரெசல்யூஷன் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஆக்ஷன் வேலை செய்யும். நீங்கள் 200 300 வச்சிங்கன்னா வேலை செய்யாது. இப்போது நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், 8 பாஸ்போர்ட் ஃபோட்டோக்கான ஆக்ஷன் கொடுக்குறேன். ஆக்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், லேயர் எல்லாத்தையும் இப்படி மெர்ஜ் பண்ணி ஒரு லேயர் சிங்கிள் லேயர் வச்சுட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் சரிங்களா. சிங்கிள் லேயர் வச்சுட்டு ஆக்ஷன் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை செய்யும். ஆக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,